our SK14 channel வழங்கும் சினிமா டுடே. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு மகனாக சிம்பு நடித்துள்ளார். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெய்லர் வெளிவந்து உலகத்தரம் வாய்ந்ததாக இன்றும் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இயக்குனர் மாயோன் சிவா துரைப்பாடி இயக்கத்தில் கதாநாயகி அஸ்வினி சந்திரசேகர் நடிப்பில் செபாஸ்டியன் சதீஷ் இசையில் வெளிவந்த திரைப்படம் தான் கன்னி. கன்னி திரைப்படத்தின் அப்டேட்டுகளை பார்க்கலாம் வாங்க. நாராயணன் இயக்கத்தில் டி இமான் இசையில் கதாநாயகனாக சந்தானம் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. சந்தானம் மற்றும் தம்பி ராமையாவின் காமெடி மிக அருமையாக உள்ளது. டி இமான் இசையில் மிக சிறப்பாக உள்ளது. இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்தின் மக்கள் கருத்தை கேட்கலாம் வாங்க. படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு, பரவாயில்ல. சந்தானம் நல்லா பண்ணியிருந்தாரு, அந்த இவரு ராமையா நல்லா பண்ணியிருந்தாரு. உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. அப்பா ஒண்ணும் பண்ணிட்டீங்க. நான் என்னடி பண்ணேன்? மகள ஒண்ணும் பண்ணியாதீங்க மாப்ள. நான் என்னையா பண்ணேன்? 3 பேர் நல்லா பண்றீங்க. ஃபுல்லாக நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே எண்ட் வரையும் நல்லா செம காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் நல்ல அங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேக்கு, பட் அதான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டிடிக்கு அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நடிகர் சங்கத்தை கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்க நான் விஷாலும் இல்லை, எப்பவும் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு சிம்புவும் இல்லை. தாலி கட்ட ரெடியாக இருக்கேன், ஆனால் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க. மாப்பிள்ளை எவ்வளவு அழகா ரன்பேர் கவர் மாதிரி. தேங்க்யூ ஆலியா பாட்டி. தெரில, அவங்களோட யூனிட் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றா பண்ணால் இப்போ வி சென்டிமெண்ட் மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு ஒரே டீம் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ காமெடி சூப்பர், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கூல் சரி சார் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தானம் சாரும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களால் எனக்கு மேலே 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 பிரச்சனை தாண்டா. அவார்டு ரிவார்டு 50 லட்சம் பணம் எங்களுக்கு தானே. ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. நீ அமைதியா இரு. படம் 2 வாட்டி பார்த்தாச்சு. இந்த மாதிரி டெட் பாடி வச்சு நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கு. என்னால செத்தாலும் டெட் பாடியா நடிக்க முடியாது. அப்ப செத்துரு, நான் நடிக்கிறேன். அந்த ப்ளூ கலர் பாடி சரியா சாவலன்னு நினைக்கிறேன். இழுத்துருவான், அறுத்து விட்டுடலாம். 40 years பேக் ஜானபி தோ யாருன்னுட்டு, அது ஒரு டெட் பாடி மெயின் கேரக்டர். இந்த மாதிரி ஒரு த்ரில்லரு, இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. நீங்க சூப்பர் டீலக்ஸ் பார்த்தோம், அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கூட அந்த கதை தான் இருக்கு. பட் ஆக்சுவலி இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்னன்ட்டு, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் 2006ல். இந்த படத்தில் இன்டர்வல்லருக்கு வர்ற கதை என் கதை மாதிரியே இருக்கு. நான் எடுத்தது 18 வருஷம் ஆச்சு. அந்த படத்தை, அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் வெட்டிங் ஆனிவர்சரி. என் கம்பெனி எல்கேஜி ஃபிலிம்ஸ், vimeo.comல இருக்கும். அது 21 மினிட்ஸ் ஸ்டோரி தான் அது. ஸோ அது இன்டர்வல்லருக்கும் அது என் கதை மாதிரியே இருக்கு. பட் அதனால அவங்க என் கதை பார்த்து எடுத்தாங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வேறருக்கு வரலாம். சூப்பர் டீலக்ஸில் வர ஃபர்ஸ்ட் எபிசோடு நான் பண்ண கதையில் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, 80% அப்படி இருக்கு. ஸோ இன்னும் இப்போ என்னன்ட்டு ஹியூமரை ரொம்ப ட்ரை பண்றாரு. இந்த பிகினிங்ல ஒரு பேலஸ் சீன் எல்லாம் வருது. ரத்தர்வ ஜமீன் உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். இவ்வளோ பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி தெரிஞ்சிருந்தா அதை வீடியோ கவரேஜ் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல வித்துருக்கலாம். அங்கே இருந்ததா தம்பி ராமையா, அப்புறம் ஹீரோயின், அப்புறம் பாலா சரவணன்னா கதைக்குள்ளே கொண்டு வர்றாரு.
அது ரொம்ப தேவையில்லைன்னு நினைச்சு. அது ரொம்ப லாங்கா இருக்கு, நிறைய செலவாயிருக்கு அதுக்கு. அந்த மாதிரி அது அழகா ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவங்கள கதைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். அந்த பேலஸ் எல்லாம் செட்டு போட்டோ வாடகை கொடுத்தோ எல்லாம் அதெல்லாம் ஒரு பழைய தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது அவ்வளோ அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம், இல்லை கட் பண்ணிருக்கலாம், இல்லை வேற மாதிரி எதனா பண்ணிருக்கலாம் அப்படி தோணுச்சு. ஸோ இன்டர்வல் வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப விசித்திரமா இருக்கு என்னன்ட்டு யாரும் 2K கிட்ஸ் காணும் இன்னைக்கு. எப்போ 2K கிட்ஸ் தான் வர்றாங்க, 2K கிட்ஸ் காணும். சந்தானம்க்கு ஒரு நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. சந்தானம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. டோட்டலாக அந்த டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஜனங்க எவ்வளோ பிரச்சனைகள் வராங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமாக ஒரு படம் பார்த்துட்டு போகிறோம். ஸோ சந்தான சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் மீடியாவுக்கும் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். தேங்க்யூ ஸோ மச். சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 சாங்கு குத்துப்பாட்டு நல்லா இருக்கு. ஊர் மக்களை வீட்டுக்கு வரவழைச்சு விருந்து வைக்கிறது எங்க ஜமீனோட வழக்கம். அன்னதானம் வெண்ணதானெல்லாம் உங்க அப்பா அவன் காசுல பண்ணணும். கடன்லே சாவாதவன் கரண்ட் ஷாக் அடிச்சா சாவ போறான். காமெடி ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. பார்க்குறோம், எல்லாருமே நல்லா பார்க்கலாம், ரசித்து பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்குற படம். படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் இருக்கு படம். ஏதோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஜெயிச்சவொன்னே ஏதோ கப்பு கிடைக்கிற மாதிரி, ஜெயிச்சவொன்னே பணம் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஒரு படத்தை வச்சு விளையாண்டு இருக்காங்க உட்காந்து. வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்லை இந்த படத்தை. அது டீம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரே ஜானலாக இருக்கு படம் போய் பார்க்கறதுக்கு. வேற ஏதாச்சும் கான்செப்ட் தவிர நல்லா இருக்கும் படம். காமெடிலாம் நல்லா இருக்கு. படம் ஒரே இதாக ஸ்கிரிப்டாக தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்குண்ணே. அது சந்தான காமெடியும் இவர் தம்பிராமையும் கொஞ்சம் வேற லெவலில் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஒருவேளை இந்த மாமி நான் செத்து போயிட்டான், மிலிட்ரி வந்த உடனே தான் பாடி எடுப்பீங்க. இல்ல ஸ்மெல் வந்தோடனே எடுத்துருவோம். யாரா நீங்களா? அடுத்தடுத்த படங்களில் கண்டினியூ பண்ணலாம். அவர் ஹீரோவை ட்ரை பண்ணல, காமெடியாக இருந்து ஜேர்னல்லேருந்து ஹீரோவை மாறினார். இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த அடுத்தடுத்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும், நல்லா இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாங்க நம்புறோம். இதே மாதிரி நிறைய படத்தோட அப்டேட்டுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம SK14 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொம்மி மற்றும் உங்கள் தரணி.